ஹே கைஸ், இனி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது வந்து ஸ்டீம் மாப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் சரி எதுக்குடா அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கொரோனா வந்து நிறைய ஆகிட்டுருக்கு, கேசஸ் நிறைய ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த வேஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளீனிங் கம்பெனிஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் படி வந்து பல செட் ஆஃப் கிளீனிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு மெத்தட் வந்து ப்ரெஷர் ஸ்டீம் வாஷ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஸ்டீம் கிளீனிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தட் வந்து சார்ஸ் வைரஸ் வந்தப்போ, மார்ஸ், சார்ஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸாக வந்த வைரஸ் அப்போ வந்து யூஸ் பண்ண மெத்தட் இது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளீனிங் கம்பெனிஸ் வந்து டீப் கிளீனிங் அந்த ப்ராசஸ்லாம் வந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் படி என்ன அப்படின்னா வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணி ஒரு வார்மான ஒரு ஸ்டீம் இருக்கும், அது கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து சர்ஃபேஸஸ்ஸு அண்ட் இந்தமாதிரி நிறைய இடத்த வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸ்டீம் வாஷில் வந்து ஸ்டீம் கிளீனிங்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வேக்யூம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு வேக்யூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்க சக்ஷன் இருக்கும். ஸோ அதில் இருக்க டஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் வரும். பட் மைக்ரோபியல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து வராது, கண்டிப்பாக அது வந்து பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சானிடைஸ் பண்ணணும், அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ட் போடணும், அதை வாஷ் பண்ணணும், அந்தமாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்டேஷன் வாஷ் போட்டு மாப் பண்ணுறீங்க இல்லை அதை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் வந்து டர்ட்டோ க்ரீஸோ ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாப் பண்ணுறப்ப, வேக்யூம் பண்ணுறப்ப அது போகலை அப்படின்னா அதுக்குள்ளார அதில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியாஸாக இருக்கட்டும், வைரஸஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்தமாரி சினாரியோஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீம் கிளீனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுக்கும். என்னென்ன ரீசன் அப்படின்னா வந்து ஸ்டீம் கிளீனிங்கில் வந்து ஹீட் இருக்குது. ஸோ ஹீட் வந்து ஜென்ரலாக அரௌண்ட் பிட்வீன் 65 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனாலே பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் வந்து அது பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபேட்டி லேயர் கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த கோட்டிங் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா தே பிகம் வல்னரபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் மச் ஈஸியர் டு கில் தம். அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹீட் தேவை. ஸோ வெறுமனையாக ஹீட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தரையில் இருக்கிற டர்ட்டு, குப்பை, அழுக்கு அதெல்லாம் வந்து வெறும் ஹீட்டை வச்சு போக்க முடியாது. ஸோ அது வேக்யூமும் வந்து அதெல்லாம் குடிச்சு ஃபுல்லாக சக் பண்ணாது. அண்ட் தண்ணி போட்டு அது போகும், பட் தண்ணி போட்டால் எல்லா டைமும் வந்து அது போகாது, மற்றபடி இது வெட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டீம் இந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அது மேலே இருக்கிற டர்ட் இது எல்லாத்துலேயும் வந்து ஈரமும் கொஞ்சம் லேசாக போகும், ஹீட்டும் போகும், ப்ளஸ் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த படிஞ்சிருக்கிற மண்ணாக இருக்கட்டும், க்ரீஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க ஹீட் அண்ட் ஆல்சோ இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஹீட்டை கொஞ்சம் நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ணுறதுனால இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஈஸியாக கில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் லேப்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா சாம்பிள்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லேப் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை வச்சு டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஈவன் இது மட்டும் இல்லை, மற்ற சிமிலர் வைரஸஸ், மற்ற சிலர் ஜெர்ம்ஸ்லாம் கூட வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து தே யூஸிங் ஸ்டீம் அப்படின்றது தான். ஸோ இப்போ ஸ்டீமை வச்சு இது பண்ணலாம், விச் இஸ் லைக் ப்ரொஃபஷனல் கிளீனர்ஸ் பண்ணுறது வேறு விஷயம். வேறஸ் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்டீம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டீமர்ஸ் வந்து தே நாட் கோனா பி வெரி எஃபெக்டிவ். ஏன்னா இந்த ஸ்டீம் கிளீனர்ஸ், இந்த மாப்பிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் பிட்வீன் சம்வேர் அரௌண்ட் ஒரு 3000 2000 அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிச்சு தே கோ ஆல் தி வே பிட்வீன் 20,000 30,000 அந்த மாதிரி ஹை எண்ட் வரைக்கும் போகுது. முக்கால்வாசி டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ எண்ட்ஸில் வந்து ஸ்டீம் வந்து அந்த அளவுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஃப்ளோவாக வராது, கொஞ்சம் அதிகமாக வரும், வெட்டு வரும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் வந்து ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதாவது இது யூஸ் பண்ணுற பைப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வேக்யூம் இருக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து மெட்டல் வந்து கோட்டட் மெட்டல்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ரஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டீம் வந்து அந்தளவுக்கு வந்து நிறையா இல்லை. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஒன்று பவர்ஃபுல்லாகவே இல்லை, எஃபெக்டிவாகவே இல்லை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஸ்டீம் வந்து ரொம்ப வெட்டியாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ தரையெல்லாம் வந்து சொதன்னு ஆகிடுது, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை வந்து நம்ம மாப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் ஹை அண்ட் ஸ்டீம் கிளீனிங் மிஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டீம் வேப்பர் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரை ஸ்டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் நீங்கள் அதை மாப் பண்ணாலும் சர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வெட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி கடைசியாக வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சாய்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் நத்திங் ஸ்பெசிஃபிக் அபவுட் இந்த பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து யூரோஃப்ளெக்ஸ் வேப்பர் அப்படின்ற M4 அப்படின்றது ஒன்று. ஃப்ளோர் ட்ரை ஃபாஸ்ட் வித்தவுட் ஸ்ட்ரீக்ஸ் இல்லாமல் ஃபினிஷ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா ப்ரெஷரைஸ்டு ஸ்டீம் வரும், ப்ளஸ் வந்து டூயல் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஆப்ஷன்ஸு, ஒன்று கீழே ஒன்று வந்து சைடில் அப்படி வர மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ரிடக்ஷன் ஹாட் லைட். ஸோ அதாவது மாய்ஸ்சர் வந்து நிறையா இருக்காது, ஸோ வெட்டியாக இருக்காது, உங்கள் ஃப்ளோர் வந்து வெட்டியாக ஆகாது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் நாசில் ஃபார் டஃப் டர்ட் அண்ட் கிரவுட். ஸோ கிரவுட்னா நம்ம வந்து டைல்ஸ் வந்து நீங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும்ல. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக நிறைய டர்ட்ஸ்லாம் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். அண்ட் மெயினாக வந்து அதில் வந்து ஃபங்கை அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபங்கை வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 2 டைலுக்கு நல்லா ஒட்டுறதுக்கு கிரவுட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து எரோட் ஆகிடும். நீங்கள் ப்ளீச்சு, ஆசிடு இந்தமாரி ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எரோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டைலோட இன்டெகிரிட்டி நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீப்பராக போயிட்டுருக்கப்போ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் வச்சு நீங்கள் வந்து பாத்ரூம் டைல்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் பிட் பெட்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ஃபர்தராக ஒரு வீடியோ போகணும். ஏன்னா கொரோனா வைரஸ் வித் ஸ்டீம் கிளீனிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அண்ட் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மேலே நிறைய டீட்டெயிலாக பேசலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ பேக்கேஜிங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ஆன் தி ஹையர் எண்ட் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் $600 இது. $600 நம்ம ஊர் காசுக்கு வந்து ஷுட் பி அரௌண்ட் 30,000 to 40,000. ஸோ 40,000 rupeesனு வச்சுக்கலாம். ஒரு வேக்யூம்க்கு இவ்வளோ காசு. கிட்டத்தட்ட டைசன் வந்து இந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு, சம்வேர் அரௌண்ட் $700 அந்த மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இன்னொரு இதில் நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒன் ஆஃப் தி ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ நைஸ் நீட் பேக்கேஜிங். ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, ப்ராப்ளி அரௌண்ட் 10 kgs இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வேக்யூம் வந்து இப்படி தான் இருக்கும் ப்ராடக்ட்டு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வாஷபிள், இதில் என்னென்ன பண்ணலாம் அக்சசரிஸ்லாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. வாஷபிள் மைக்ரோ பேட்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பண்ணுறதுக்கு ஒரு நாசில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன பிளாஸ்டிக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்பெட் கைடுன்னு ஒன்று. ஸோ அதனால் கார்பெட்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நதர் திங் கைஸ், இந்த ஸ்டீம் கிளீனர்ஸ் வந்து முக்கால்வாசி ஸ்டீம் கிளீனர்ஸ் சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து தே ஆர் குட் ஃபார் ஒன்லி ஃபார் டைல் ஃப்ளோர்ஸ். ஸோ நீங்கள் அது வந்து வேறு ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் எஸ்பெஷலி கார்பெட்டில் போடணுன்னா முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கார்பெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்பெட் கிளைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் அடிஷ்னலாக என்னென்ன அக்சசரிஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வில் செக் திஸ் ஒன். measuring cup, funnel, சின்ன பேக் அது. பார்க்கிங் பேட். ஸோ ஐ திங்க் இது மேலே தான் வந்து கடைசியாக ரெஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மேனுவல். இதெல்லாம் இந்த ஃப்ளோர் பேட்ஸ் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே ஸ்டீம் இது.
ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இது. இன்னொரு ப்ரஷ்ஷு, இது வந்து கிளாஸ் விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணுறது. இது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு நாசல் மாதிரி க்ளீன் பண்ணுறது, இதுவும் விண்டோஸ் மாதிரி. சின்ன பிரிசில்ஸ் இது, எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இது. ஸோ ஃபினிஷ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் அ டஃபன்ட் பிளாஸ்டிக். அண்ட் டஃபன் பிளாஸ்டிக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இட் கேன் ஹேண்டில் லாட் ஆஃப் ஹீட். ஸோ இட்ஸ் நாட் நோ பிரேக், இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் கொஞ்சம் டஃபண்டாக இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணுறது. நைஸ். இதுதான் ஆக்சுவலி வந்து ஃபைனலாக வந்து அந்த வேக்யூம் வந்து ரெஸ்ட் பண்ணும். ஸோ இதான் ஆக்சுவலி ஸ்டீம் இதில் தான் வெளில வரும். லுக்ஸ் ப்ரிட்டி சாலிட். ஒரு ஹேண்ட் ஹெல்டு, குட் திங் வந்து பவர் கார்டு வந்து திங்க் இட்ஸ் அரௌண்ட் சாலிட்லி அரௌண்ட் probably around 10 meters, 10-15 meters, 10 meters probably, which is good. Okay, so that's about it guys. So இது ட்ரையல் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஒர்க்கிங் வீடியோ காட்டுறேன், அண்ட் ஆல்சோ இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத பற்றியும் we'll discuss in upcoming videos. Alright, thanks guys, thank you so much, cheers.